Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து SEO training part 2 tutorial. நம்மட லாஸ்ட் part 1 வீடியோ டியூட்டோரியல்ல நான் வந்து SEO ஒரு அறிமுகம் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் நம்ம நல்ல தீம்ஸ் என்னன்றது பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா நீங்க ஒரு நல்ல தீம் ஒன்னு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவசியமா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய 14 plugins என்னன்றது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரைட்? இப்போ இந்த 14 plugins நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது இன்ஸ்டால் பண்ணால் என்னன்னா ஒரு கம்ப்ளீட்லி உங்களோட வேர்ட்பிரஸ் சைட்டோ ஆப்டிமைசேஷனை வந்து ஃபாஸ்ட் பண்ணும். ரைட்? ஃபாஸ்ட்டானா உங்கள் சைட்லாம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு லோட் ஆகும். உங்களுக்கு வந்து SEO ரேங்க்கில் வந்து SEO ஃபர்ஸ்ட்டாக ஆகும் ரேங்க்கில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். ஓகே, அது சர்ச் என்ஜினில் வந்து உங்கள் சைட் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு இந்த 14 plugins ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதான் உங்களோட சைட்டை வந்து செக்யூரிட்டி அண்ட் பேக்கப்ஸ் எல்லாத்துக்கும் உதவும் இந்த 14 plugins. ரைட்? அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து AMP4WP. ரைட்? இப்போ இந்த plugins வந்து உங்களுக்கு தெரியுமா இருக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ எப்படி WP அட்மினுக்கு போவோம். அது என்ட சைட். ரைட்? ஓகே, இதுதான் என்ட சைட். ரைட்? இப்போ இதில் வந்து நான் வந்து என்ட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை அடித்து நான் வந்து லாக் பண்ணுறேன். ரைட்? இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் ஃப்ளகின்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இதில் வந்து நம்ம வந்து கொடுக்குற நேரம் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிம்பிளாக ஆட் நியூ ஃப்ளகின் இல்லை பாருங்கள், ஆட் நியூ ஃப்ளகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ரைட்? அது இல்லாட்டி இந்த டிரெக்டாக நீங்களே உங்களுக்கு இருக்குது இந்த ஆட் நியூ ஃப்ளகின்னு ஒன்று. இதை கிளிக் பண்ணால் டேரக்ட் இந்த இடத்துக்கு வந்துருக்கு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கீவேர்ட் செக்ஷனில் வந்து நான் கொடுத்த அத்தனை ஃப்ளகின்ஸும் நீங்கள் ஒன் பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். AMP4WP நான் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரைட்? இதை இப்படி கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தான் இருக்குது. ஒரு ஃப்ளகின் தான் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வரும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தான் இருக்குது. ரைட்? இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ரைட்? AMP4WP இதுதான் அந்த ஃப்ளகின். AMP4WP எக்ஸ்ட்ரலேட்டர் மொபைல் பேஜஸ் இதுதான் அந்த ஃப்ளகின். இந்த ஃப்ளகின் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மொபைல் பேஜஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு மொபைலில் வந்து நம்ம சைட்டை வந்து மொபைல்லேயும் நம்ம பார்ப்பாங்க. மொபைலில் நம்ம லோட் பண்ணுற நேரம் அந்த பேஜஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து லோட் ஆகும். அதோட செக்யூரிட்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து லாகின் வேணது மொபைலில் நம்ம அந்த பேஜை நம்மளோட வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு தான் இந்த AMP4WP எக்ஸ்ட்ரலேட்டட் மொபைல் பேஜஸ். அதுதான் இது மீனிங் AMP. ரைட்? AMP. ஓகே, ரைட்? அதாவது எக்ஸ்ட்ரலேட்டட் மொபைல் பேஜஸ். இதுதான் 4WPன்னா வேர்ட்பிரஸ்க்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. அதுதானே உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் ஃபார் எக்ஸ்ட்ரலேட்டட் மொபைல் பேஜஸ் இந்த ஃப்ளகின் பேர். ரைட்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது வந்து இது ஆப்டிமைஸ். இது வந்து இந்த ஃப்ளகின்ஸ் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா இதில் வந்து நான் அப்டேட் நவுன்னு இருக்குது. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி என்கிட்ட வேர்ட்பிரஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் இன்ஸ்டாலை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. அது ஐக்கான் இது தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளகின்ஸும் நல்ல ஃப்ளகின் இங்கே பார்த்தீங்கன்னா 1,00,000+ ஆக்கள் இந்த ஃப்ளகினை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரைட்? அடுத்த ஃப்ளகின் வந்து நான் கொடுக்குறது ஆப்டிமைஸ். ரைட்? இந்த ஆப்டிமைஸ்ன்ற ஃப்ளகின் என்னத்துக்கு உதவுன்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த வேர்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்டிமைஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து உதவும். ஓகே, இதுதான் இதுக்கான மீனிங் ஆப்டிமைஸ். ரைட்? ஓகே, இந்த ஃப்ளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை இந்த ஃப்ளகின். ரைட்? இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஓகே. இது என்னதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி தான் நீங்கள் 1 by 1 இன்ஸ்டால் பண்ணணும். இது நம்ம என்னதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா ஆப்டிமைஸ்ன்ற ஃப்ளகின் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட சைட்டில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் CSS எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வேலை செய்யும். அடுத்து அந்த ஆப்டிமைஸ்ன்ற ஃப்ளகின். ரைட்? அடுத்து வந்து கிளாசிக் எடிட்டர். இது என்னதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுவோன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸில் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போடுற நேரம், இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுற நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து கிளாசிக் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக வரும். இந்த மாதிரி ஒரு கிளாசிக் விண்டோன்னு வரும். ரைட்? அதாவது நீங்கள் போஸ்ட் ஒன்று போடுற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி வேர்டில் மாதிரி எழுதுறதுக்கு அழகாக வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இதுக்கு தான் சொல்கிறது கிளாசிக். ரைட்? இந்த ஃப்ளகின்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியம். போஸ்ட் ஒன்று நீங்கள் வேர்ட்பிரஸில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அது கான்டெக்ட் ஃபார்ம் 7 இது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். கான்டெக்ட் ஃபார்ம் ஒன்று நமக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்டெக்ட் ஃபார்ம். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் டஸ்ட்டில் போனீங்கன்னா பேஜ் ஒன்று செஞ்சுருப்பீங்க. அதில் போய்ட்டு நேம், மொபைல் நம்பர் இருக்கும், சிலது அட்ரஸ், மெசேஜ்னு இருக்கும். இதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி இமெயிலுக்கு போகும்.
கஸ்டமர் என்ன கேட்குறாரோ அந்த என்ன மெசேஜ் அனுப்புகிறாரோ அது வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதுக்கு இந்த கான்டாக்ட் ஃபார்ம் 7ன்றது உபயோகமாக இருக்கும். ரைட். அது ஜெட் பேக் எதுக்கு நம்ம உபயோகமாக இருக்கும்னா, அதாவது இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குங்க. இது வந்து நம்ம சைடில் வந்து செக்யூரிட்டிக்கும் நமக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விசிட்டர்ஸ் வந்து நம்ம சைடுக்கு எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்களோ அதையும் இந்த ஃப்ளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஓகே, எத்தனை பேர் நம்ம சைடுக்கு விசிட் பண்ணுறாங்க, எந்தெந்த சாதனத்துலேருந்து விசிட் பண்ணுறாங்க, அதாவது எப்படின்னா ஃபேஸ்புக் வழியால் எத்தனை பேர் நம்ம சைடுக்கு வராங்க, கூகுள் சர்ச் மூலமாக எப்படி எத்தனை பேர் வராங்க, யூடியூப் சேனல் வச்சுருந்தா அது மூலியமாக எப்படி எத்தனை பேர் வராங்க, லிங்க்டின் வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் மூலியமாக எத்தனை பேர் வராங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இருக்கோ அத்தனை பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக எத்தனை விசிட்டர்ஸ் வராங்கல்ல அறிஞ்சு கொள்வதற்கு இந்த ஜெட் பேக்ன்ற ஃப்ளகின் வந்து நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். ரைட். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ். இப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ்னால் வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து வேர்ட்பிரஸ் AdSense நம்ம அப்ரூவல் எடுக்கிற நேரமே சம்டைம் நம்ம போய் கூகுள் அனலிட்டிக்ஸ் தான் பார்க்கணும். நம்ம செஷன் எத்தனை பேர் இருக்காங்க, செஷன் அண்ட் பேஜ் வியூஸ், இது ரெண்டுக்கான மீனிங்ஸ் டிஃப்ரெண்ட் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். செஷன்னா என்னன்னா, உங்கள் வேர்ட்பிரஸ் உங்களோட சைட்டுக்கு வந்து ஒரு யூசர் வந்தாருன்னா அது 1 செஷன். அந்த சேம் யூசர் மோர் தேன் 1 பேஜஸ், அதாவது ஒரு பேஜுக்கு மேலே நிறைய பேஜஸ் அவர் விசிட் பண்ணாருன்னா ஒரே விசிட்டர்ஸ் தான், ஒரே செஷன் தான், ஆனால் மோர் தேன் 1 பேஜஸ் விசிட் பண்ணுறாரு. ரைட். ஓகே, அதுக்கு சொல்ல பேஜ் வியூஸ். ரைட். இப்போ இந்த எல்லாமே இந்த பேஜ் வியூஸ், செஷன்ஸ் சம்மந்தமாக ரைட் எங்கே எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து விசிட் பண்ணுறாங்க எல்லாமே நிறைய விஷயங்களை இதை பார்க்கலாம் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ். ரைட். ஜெட் பேக்கோட கொஞ்சம் இது அட்வான்ஸ். ரைட். ஓகே, இது எந்த ஃப்ளகின்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ரைட். கூகுள் அனலிட்டிக்ஸ். அடுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ரைட். இந்த ஃப்ளகின்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. டேபிள் ஆஃப் இது இந்த போஸ்ட் அதுகளுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ரைட். போஸ்ட் கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு. அடுத்தது சிம்பிள் சைட் மேப். இப்போ சைட் மேப் எதுக்கு உபயோகமாக இருக்கும்னா, இது வந்து நம்மளோட SEOவுக்கு வந்து நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நம்ம கூகுள் சர்ச்சில் வந்து நம்ம சைட் வந்து முன்னுக்கு வரதுக்கு வந்து இந்த ஃப்ளகின் வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இதை எப்படி செட்டப் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே. ரைட். அது SEO இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, நம்ம SEOவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம சைடை வந்து கூகுள் ரேங்க்கில் வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளகின் தான் யோஸ்ட் SEO. இதுதான் பெஸ்ட் ஃப்ளகின். இப்போ நிறைய SEO ஃப்ளகின்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் நான் வந்து அறிஞரில் வந்து பெஸ்ட் ஃப்ளகின்னா யோஸ்ட் SEO தான். ரைட். அடுத்து நம்ம பார்க்க போனால் ஸ்மாஷ். இது வந்து நம்மளுக்கு இமேஜஸ் அண்ட் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு உபயோகம் தான் இது. அதாவது இமேஜஸ் எல்லாம் இருந்துச்சு, இமேஜஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்மாஷ்ன்ற ஃப்ளகின்ஸ் வந்து உபயோகமாக இருக்கும். ரைட். அடுத்து வந்து WP ஃபாஸ்ட் கேஷ். உங்களோட சைட்டில் வந்து நிறையா நீங்கள் விசிட் பண்ணி கேஷஸ் வரும், அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து WP ஃபாஸ்ட் கேஷ். அடுத்து ஸ்ட்ரக்சர் கண்டென்ட், இந்த ஃப்ளகின்ஸ் முக்கியம். அடுத்தது இதோட வந்து இன்னொரு ஃப்ளகின்ஸ் சொல்றதுக்கு முக்கியமான ஃப்ளகின் தான் இது, கடைசி ஃப்ளகின் அப்டிராஃப்ட் ப்ளஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வேர்ட்பிரஸில் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம சைட்டில் வந்து நம்ம சைட் ஏதாவது பிரச்சனை, சைட் டவுன் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆகி இருந்துச்சுன்னா, அதாவது ஹேக் ஆகி ஏதோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம அந்த அப்டிராஃப்ட்ன்றதில் வந்து நம்ம சைட் வந்து ஒட்டோவா பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் நீங்கள் என்னென்ன நீங்கள் போஸ்ட் போடுறீங்க எல்லா போஸ்ட்டும் பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. நீங்கள் திரும்ப நீங்கள் அதை ரீஸ்டோர் பண்ணலாம், ஆனால் நமக்கு பேக்கப் வந்து ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஓகே. நீங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் நிறைய டேட்டா வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் பேக்கப் எடுக்கிற நேரம் உங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒன்று வச்சுருக்கீங்க பாருங்கள். அதே மாதிரி அப்டிராஃப்ட்ன்றது வந்து அந்த மாதிரி பேக்கப் ஹார்ட் டிஸ்க் ஒன்று மாதிரி தான் ஒரு விஷயம் தான் அப்டிராஃப்ட். ஓகே. இதுகளில் வந்து உங்களோட சைட்டில் உள்ள கண்டென்ட்ஸை வந்து பேக்கப் எடுத்து வச்சுருவார். அதில் நீங்கள் கொடுக்குறோம் செட்டிங் கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நான் வந்து போஸ்ட் போடுறேன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லி, இல்லைனா கிழமைக்கு ஒருத்தர் ரெண்டு போஸ்ட் பண்ணால் கிழமைக்கு ஒருத்தரும், இல்லைனா மாதத்தில் ஒருத்தரும், இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்டிராஃப்ட். ரைட். இந்த 14 ஃப்ளகின்ஸும் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் SEO ட்ரைனிங்கில் உங்களோட நீங்கள் ஒரு பிளாக் வச்சுருந்தீங்கன்னா அதை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஓகே. ரைட். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் 3வது வீடியோவில் நம்ம பார்ப்போம். SEO ட்ரைனிங் பார்ட் 3 வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.